Hi friends, welcome back to my channel. நான் உங்கள் அறிவு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிம்பிளாக ஒரு டெடி பியர் டால் வரைய போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஒரு உட்காந்துட்டுருக்கிற மாதிரி, ஒரு ஃப்ளவரை பிடிச்சிட்டு உட்காந்துட்டுருக்கிற மாதிரி ரொம்ப ஈஸியான ட்ராயிங் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வரையலாம். நோட்டை சென்டர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சென்டர் பண்ணிவிட்டு எபோவ் ஆஃபில் சென்டராக இருக்கிற மாதிரி ஹெட்டுக்காக ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பாடி வரைஞ்சிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் கால், இந்தாண்ட ஒரு கால். எப்பயுமே அந்த என்ன மாதிரி பொசிஷனில் வரையணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக மார்க் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ரக்சரை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கணும். எப்பயுமே ஒரு ட்ராயிங் வரையும் போது நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா, அந்த கை கால் அந்த என்ன வரையணும், எப்படி வரையணுங்கிறது, எவ்வளோ பெருசு இருக்கணுங்கிறத அதை நம்ம டிசைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக வரைஞ்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நான் உட்காந்துட்ருக்கிற மாதிரி இப்போ பூ அந்த ஃப்ளவர் வரைய இப்போ தான் பூ நல்லா பெருசாக இருக்குது. ஆக்சுவலாக இது சின்னதாக ஒரு டால் மாதிரி தான், ரொம்ப ஃபன்னான ஒரு இமேஜ், சும்மா ஒரு கார்ட்டூன் மாதிரி. ஸோ நீங்கள் தலை, அந்த காது, கை, கால் என்ன மாதிரி வரையணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஷேப்பை ஃபஸ்ட்டு நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த சுற்றிலும் இருக்கிற இடம். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நோட்டுக்கு சென்டராக வரைஞ்சிருக்கேன். கரெக்டாக சுற்றிலும் இடம் ஈவனாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு கரெக்டாக சென்டர் பண்ணி வரைஞ்சிருக்கேன். ஓரளவு நான் வரைய வேண்டியது எல்லாத்தையும் நான் வரைஞ்சிக்கிட்டேன். இதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற லைன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அழிச்சிட்டு மறுபடியும் ப்ராப்பராக வரைஞ்சிட்டு நம்ம அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு லெவலுக்கு நம்ம போகிறது தான். ஸோ நம்ம சேனல் ரொம்ப பிகினர்ஸ்க்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தான் நம்ம அதிகமாக ட்ராயிங் வரைஞ்சி போட்டுட்ருக்கோம். ஸோ ஃப்ரீ டைமில் நிறைய ட்ராயிங் வரைஞ்சி பாருங்கள். பார்த்திங்கன்னா ஒரு லைட்டாக வரைஞ்சாச்சு. இப்போ அந்த லைட்டாக வரைஞ்சிட்டு அதையும் கொஞ்சமாக தெரிகிற மாதிரி விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் அழிச்சாச்சு. அந்த ஷேடோவை யூஸ் பண்ணி நம்ம நெக்ஸ்ட்டு லெவல் ட்ராயிங் நம்ம வரைகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான லைன்ஸை மட்டும் நம்ம வரைஞ்சிட்ருக்கோம். இதுக்கு எல்லாமே அந்த ப்ரீவியஸாக வரைஞ்ச லைன்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. நம்ம நிறைய பேர் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே இந்த மாதிரி வரைஞ்சிருவாங்க. அதை ரொம்ப அழுத்தமாக வரைஞ்சிருவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் கவனிச்சிருக்கேன். எப்பயுமே டார்க்காக ஒரு லைனை வரைஞ்சிட்டு அப்புறம் தப்புங்கிற மாதிரி ரியலைஸ் பண்ணோன்னா அதை அழிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அவங்களால சரிவர அழிக்க முடியாது. அந்த கண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி, அதாவது ஒரு ஓவல் ஷேப் போட்டுட்டு அதுக்குள்ளே செகண்டாக ஒரு ஓவல் போகிறதுக்கு முன்னாடி மேலே சின்னதாக ஒயிட் இருக்கிற மாதிரி அதை கொஞ்சம் பிளான் பண்ணி நீங்கள் பிளாக் ஸ்கெட்சை பண்ணுங்கள். அப்போ பார்த்திங்கன்னா அந்த கண் கொஞ்சம் முழிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்தில் ஒரு பால், ஒரு ஃப்ளவரு, அவ்வளோதான். ஓரளவுக்கு நம்ம வரைஞ்சி முடிச்சிட்டோம். இது ஆயில் பேஸ்டலில் தான் நம்ம வரைகிறோம். நீங்கள் என்ன போஸ்டர் கலர், வாட்டர் கலர் யாராவது பெயிண்டிங் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க கூட இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஜெக்டை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதுலேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி கான்செப்ட் தான். பட் ஒரே ஒரு விஷயம், அதில் லைட் கலரை கொஞ்சம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிவிட்டு செகண்டாக டார்க் கலர் போகணும். இதில் கொஞ்சம் டார்க் கலரை ஃபஸ்ட்டு, செகண்டாக லைட் கலர். அப்போ தான் நம்மளுக்கு அந்த மிக்சிங் ப்ராப்பராக கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஓரளவுக்கு அந்த டார்க் கலர்ஸ் எங்கெல்லாம் தேவையோ அந்த டார்க் ஏரியாவில் நம்ம ஃபஸ்ட்டு அடிச்சிட்ருக்கோம். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்தது லைட் எல்லோ. முன்ன அடித்தது பார்த்திங்கன்னா அந்த ஒரு குரோம் எல்லோ மாதிரி, ஒரு கோல்டன் கலர் மாதிரி, எல்லோ அக்கர்னு கூட சொல்லுவாங்க அந்த கலரை. எல்லோ அக்கர், குரோம் எல்லோ, லைட் ப்ரௌன், இதெல்லாம் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கலர் அடிச்சுட்டு அது ரிலேட்டடாக இருக்கிற எல்லோ ஷேடு, அப்புறம் கொஞ்சம் பிங்க், ரொம்ப லிமிட்டட் கலர்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன சப்ஜெக்டாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள் சில்ட்ரன். நிறைய குழந்தைங்க எப்படி ஆசைப்படுவாங்கன்னா, பார்த்தோன்னே பிரம்மாண்டமாக பெருசாக அழகாக இருக்குதுன்னு எடுத்துருவாங்க. அதை வரைஞ்சி பார்க்கலான்னு சொல்லி எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்டார்டிங்லேயே 2-3 டைம்லேயே பார்த்திங்கன்னா மிஸ்டேக் ஆகும்போது அதை அழித்து பார்க்கும்போதே சிரமப்பட்டு இது நம்மளுக்கு வரலன்னு சொல்லி அதை இக்னோர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ண தேவையில்லை. நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பெரிய ஒர்க்கை நீங்கள் செய்யுங்க.
இப்போ இந்த ஃப்ளவர் நடுமத்தியில் ப்ரௌன் கலர், எல்லோ கலர், கீழே கொஞ்சமாக பிளாக்கு, அப்புறம் அந்த ஃப்ளவரை சுற்றிலும் கொஞ்சம் ரெட்டு விட்டுட்டு நடுவில் ஒயிட்டு ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஸோ பால்க்கு ஒரு ஆரஞ்சு, க்ரீனு, எல்லாமே ரொம்ப சிம்பிளான கலர், சிம்பிளான ட்ராயிங். நீங்கள் வரைஞ்சி பார்க்குறதுல சுற்றிலும் இடம் எவ்வளோ விடுறீங்க, எவ்வளோ சைஸ்க்கு வரைகிறீங்க, இந்த தலை எவ்வளோ பெருசு இருக்குது, உடல் பகுதி எத்த சுடு இருக்குது, கால், கை, இதெல்லாம் என்ன மாதிரி ஆங்கிளில் இருக்குது, நீங்கள் எந்த மாதிரி வரைஞ்சிருக்கீங்க, இதை பொறுத்து தான் அந்த ட்ராயிங். பார்த்தீங்கன்னா அடுத்து கீழே லேண்டுக்கு அந்த ஃப்ளஷ் டின்ட்டுங்கிற அந்த கலர், அந்த ஒரு சாண்டில் கலர் மாதிரி அடிச்சுட்டு அது பக்கத்துலேயே லைட் க்ரீன், அதை ஒட்டி கொஞ்சோண்டு ஒயிட் கலர் அடித்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா பார்டருக்கு ஒரு கலர் கொடுத்துட்ருக்கேன். ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வீடியோஸ் நான் போடுறேன். எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் நான் உங்களுக்கு அடுத்து வேறு ஒரு வீடியோஸ் போடுறேன். உங்களுக்கு இந்த ட்ராயிங் ரிலேட்டடாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நம்ம மறுபடியும் அடுத்தடுத்து ஒரு வீடியோஸில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமையே நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஓகே சில்ட்ரன், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறுபடியும் நான் அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் சில்ட்ரன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye bye.